गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। பிரம்மனிஷ்டால் அந்த பூமண்டலம், அதுக்கு மேலுள்ள விஷயங்கள், பூமண்டலத்துள்ள விஷயங்கள், பூமண்டலத்துக்கு கீழே அடுத்தடுத்தாக இருக்கக்கூடிய அத்தல வித்தல சொத்தல தலாத்தல ரசாத்தல மகாத்தல பாத்தாளம்னு சொல்லக்கூடிய 7 லோகங்கள், இவைகள் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு கடைசியாக இந்த அத்தியாயத்தில் ஒரு மூர்த்தி, அந்த மூர்த்தியை பிரதானமாக வைத்துக்கொண்டு அந்த மூர்த்தி ஆதாரமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மூர்த்திக்காகவே பிரத்யேகமாக ஒரு அத்தியாயமாக வர்ணிக்கப்படுறார். அவர் யாருன்னா அவருக்கு சங்கர்ஷணன் அப்படி என்ன பேருன்ற. இவர் யாருன்னா இந்த 14 லோகங்கள், நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாம் இருக்குமோன்னோ, இவைகள் எல்லாமே இந்த மூர்த்தியினுடைய தலையில் மேலே ஆதாரத்தோடு இருக்குன்றது போல் வர்ணிக்கிறார். இது வர்ணிக்கும்போது இது 1000 தலையாக இருக்கக்கூடிய பாம்பு போலையும், அதே மாதிரி அந்த பாம்பு சிரஸில் இந்த உருண்டைகள் எல்லாம் இது ஒரு பெரிய உருண்டையாக இருந்து அந்த ஆதாரத்தில் இருந்துருக்கிறது போலவும் இந்த சங்கர்ஷணனை வர்ணிக்கிறார். இந்த சங்கர்ஷணன் எவ்வளோ பெரியவர், இவருடைய ஆதாரம் என்ன, இவருடைய எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு இத்தனை தான், இவ்வளோ தூரம்தான் இவ்வளோ பெரியவர் அப்படின்னு அவரை நம்ம ஸ்மரித்து கூட பார்க்க முடியாது. இப்படி ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு நட்சத்திரம் தெரியும் போது எப்படி ஒரு புள்ளி மாதிரி தானே தெரியும். அது அவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால அதனுடைய பிரகாசத்தினால ஒரு டாட் மாதிரி தெரியறது அந்த நட்சத்திரம். ஆனால் கிட்டக்க போக போக போதானே தெரியும் சூரியனை விட பெருசாக இருக்கும். ஒன்றும் அது சூரியன்லாம் ஒன்றுமே இல்லைன்றதை விட பல மடங்கு, ஆயிரக்கணக்கான சூரியனை விட 1000 மடங்கு பெரிய உள்ள நட்சத்திரங்கள்லாம் அது தெரியும் போது ஆகாயத்தில் தூரத்தினால எப்படி ஒரு புள்ளி போல தெரியறதோ, அதே போல் இவர் ஒரு பாம்பு வடிவத்தில் கிட்டத்தட்ட இருந்து கொண்டு இந்த உலகம் முழுக்க இவருடைய ஆதாரத்தில் இருக்குது. இவருடைய அளவு சொல்கிறேன், நீங்கள் ஓரளவுக்கு கணிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அளவு என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய பூமி இருக்கணும், இந்த பூமி எவ்வளோ பெரிய உருண்டை. இப்போ லௌகிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட கோர்லேருந்து மேலே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 13 கிலோமீட்டர் இருக்கும். அது கீழே போயிட்டே இருந்தோன்னா 13 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 13, கிட்டத்தட்ட 25-26 கிலோமீட்டர்னு சொல்கிறா. அந்த 26 கிலோமீட்டர் இந்த நுனியிலேருந்து அந்த நுனி இப்போ பாரத தேசத்தில் நோண்டிட்டு போனோம்னா 25-26வது கிலோமீட்டரில் கீழே அமெரிக்காவில் போய் எழுந்துட்டுருவோம் நம்ம. இது எவ்வளோ பெரிய டயா இந்த பூமியானது. இது இந்த ஆகாசத்தில் அண்டத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கோன்னோ. இந்த பூமி பார்த்தா அவருடைய தலையில், அவருடைய பிரம்மாண்டமான சிரஸில், அந்த சங்கர்ஷனுடைய சிரஸில் ஒரு கடுகை விட சின்னதாக, எப்படின்னா இந்த நம்ம சமுத்திரக்கரைக்கு போனோன்னா அந்த சின்னதாக அந்த மணல் இருக்குமே, அந்த மாதிரி கோடிக்கணக்கான மணல்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அவருடைய தலையில் இருந்தால் அது எவ்வளோ பெரியவர். அந்த மாதிரி கோடின்னு இதுக்கு அளவே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ, சும்மா ஒரு கடுகு பூமி ஒரு கடுகு போல் இருக்கும் அவர் தலையில் இருக்கும்போது. அப்படின்னா பார்த்துக்கோ, அப்போ அவருடைய சரீரம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார்னு இது உனக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இவ்வளோதான் இவருடைய சரீரம்னு யாராலும் அடக்கவே முடியாது. இப்பேற்பட்ட இந்த சங்கர்ஷண மூர்த்தியுடைய ஆதாரத்தில் தான் இந்த அண்ட சராச்சரமும் இவருடைய இது சூக்ஷ்மமாக இவருடைய ஆதாரத்தில் இருக்குது அப்படின்னு இந்த சங்கர்ஷண மூர்த்தியை வர்ணிக்கிறார். இப்பேற்பட்ட சங்கர்ஷணருக்கு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறாராம். அந்த குழந்தை யாருன்னா அவருக்கு சாங்கர்ஷணன்னு பேர். இவர் யாரோ கிடையாது, சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சமாக 11 அம்சத்தோட பரமேஸ்வரன் 11 ருத்ரர்களாக இந்த சங்கர்ஷணருக்கு பிறக்கிறார். அவருக்கு சாங்கர்ஷணன் பேர். உடனே பிறக்கிறார்னா நம்ம இப்போ நம்ம இருக்கிற இந்த பிராகிருதம் போல உடனே கர்ப்பம் தெரிக்கிறா பிறக்கிறான்றது கிடையாது. இந்த உற்பத்தியானது ஆறுது. இந்த சாங்கர்ஷணன் அப்படின்ற ருத்ரன் எதுக்கு உண்டாரார்னா, இந்த சங்கர்ஷனால் இந்த உண்டாக்கி ரட்சிக்கப்படுகிற இந்த உலகத்தை அழிக்கணுன்றதுக்காக இந்த சாங்கர்ஷனாக இருக்கக்கூடிய ருத்ரன் உண்டாரார். இப்பேற்பட்ட இந்த சங்கர்ஷண மூர்த்தியை நாகக்கன்னிகள்லாம் ரொம்ப ஆசைப்படுவாளாம். அப்பேற்பட்ட பிரபு போய் பூஜை பண்ணுறது, அவரை அடையணும்னு ஆசைப்படுறது, அவரை நாதனாக நினைக்கிறது, அந்த பிரபுவுக்கு அனவரத்தமாக அவரை ஸ்மரிக்கிறது, அந்த பிரபுவை தான் கல்யாணம் பண்ணிட்டு போகபோக்கியங்கள் அனுபவிக்கிறதுன்னு இந்த நாககுமாரிகள்லாம் பாதாள லோகத்தில் இருக்காளோனும். அங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த ஆதாரத்துலேருந்து தானே ஆரம்பிக்கிறா. இந்த சங்கர்ஷனை பார்த்து இந்த நாகராஜ குமாரிகள்லாம் ஆசைப்படுறா அப்படின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார்.
இப்பேற்பட்ட இந்த மூர்த்தியை யாரெல்லாம் பஜிக்கிறான்னு லிஸ்ட்டு கொடுக்கும்போது சித்தர்கள், கிம்னர்கள், கிம்புருஷர்கள், நாரதாதி பாகதவர்கள், அப்புறம் எத்தனை தேவர்கள் கூட்டம் இருக்கோ அத்தனை பேரும் இந்த சங்கர்ஷண மூர்த்தியை பஜிக்கிறா. இவருடைய ரூபமானது எப்படி இருக்கும்னு சொல்லும்போது நீல வஸ்திரத்தை தரிச்சுண்டு ஒரே ஒரு குண்டலத்தை காதில் போட்டுருப்பாராம் அவர். அப்படி நீல வஸ்திரத்தை தரிச்சுண்டு ஒரே ஒரு குண்டலத்தை போட்டுண்டு ரம்யமான மூர்த்தி ஒரு கலப்பையை எடுத்து புஜத்தில் வச்சுட்டு எப்பயுமே இருப்பாராம். அந்த ஹலம் அப்படின்றக்கூடிய அந்த கலப்பையை எடுத்து புஜத்தில் வச்சுட்டு எப்பயுமே இருப்பார். அப்புறம் கழுத்தில் பார்த்தா வைஜெயந்தி மாலையை தரிச்சுண்டு அந்த வைஜெயந்தியில் ஒரு கலர் பச்சை கலர், அந்த பச்சை கலரில் இருக்கிற துளசியில் இருக்கிற அந்த தளம், அதுக்கு மேலே இருக்கிற அந்த புஷ்பத்தை, அதில் இருக்கிற தேனை குடிக்கணுன்றதுக்காக வண்டுகள்லாம் வருதான். அந்த வண்டுகளோடு சேர்ந்துட்டு இந்த பிரபுவானர் இப்படி அத்தியாச்சரிய ரூபத்தோடு இருக்கார். அப்பேற்பட்ட ரூபவானாக இருக்கக்கூடிய இந்த நாகராஜகுமார்கள்லாம் வந்து இவர்களை பார்த்து பஜிக்கிறா. இப்பேற்பட்ட பிரபு யாருன்னா சத்தம் ரஜஸ் தமசு இத்தனை குணங்களுக்கும் அப்பாற்பட்டு உலகத்தில் இருக்கிறவா எல்லோருக்கும் சரண்யனாக இருக்கக்கூடிய மூர்த்தி. இப்பேற்பட்ட மூர்த்தியை நாம் எல்லாரும் பஜிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர், தும்புரு முதலிய பாகவதர் எல்லோரும் சேர்ந்துட்டு இவர்களுடைய மகிமையை உலகம் முழுக்க கானம் பண்ணுறார்கள் இந்த சங்கர்ஷண மூர்த்தியை பற்றின்னு பிரம்மனிஷ்டால் வர்ணிக்கிறார். இந்த நாரதர், தும்புரு இவருடைய மகிமையை எப்படி பாடுறார் அப்படின்னு வர்ணிக்கும்போது இந்த பிரபு தான் இந்த உலகத்தை உண்டாக்கி, இந்த பிரபு தான் இந்த உலகத்தை காப்பாற்றிண்டு, இந்த பிரபு தான் உலகத்தை கடைசியாக சம்மரித்து தனக்குள்ளேயே இதை வந்து லயம் பண்ணுவது போல் ஆக்குகிறார். இப்பேற்பட்ட பிரபுவுடைய நாம ஸ்மரணத்தை நீ அந்த பிரபுவை நினச்சிட்டு கண்ணீருமா சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. நீ வந்து எப்படியோ போயிட்டே இருக்கும்போது பசி தாங்க முடியாமல் மயக்கம் வரும்போது கிருஷ்ணான்னு சொல்லிட்டு விழுந்தாலும் சரி, இல்லைனா உனக்கு ஒரு அகஸ்மாத் எங்கேயாவது நடந்து போயிட்டே இருக்கும்போது தலையில் இடிச்சுட்டேன்னா சிவசிவா அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லைன்னா யாரையா கூப்பிடும் போகும்போது அப்படியே கூப்பிட்டு என்ன ராமான்னு கூப்பிட்டேன்னா அப்படி கூப்பிட்டாலும் சரி, இல்லைனா உன்னால் முடியல இருமல் வரும்போதோ தும்பல் வரும்போதோ அப்படி சொன்னாலும் சரி, கஷ்டம் தாங்க முடியாமல் நாமன்னு சொன்னாலும் சரி, அடுத்ததாக நீ ஹேளனமாக சொன்னாலும் சரியாம். இல்லைன்னா இப்போ உஞ்சவரத்தை எடுத்துகிட்டு பாகவதெல்லாம் போகும்போது கோவிந்தா கோவிந்தான்னு அசத்தெல்லாம் கற்றுமோன்னு அவளை பார்த்து அப்படி சொன்னாலும் சரியாம். இல்லைனா நீ பஜனைக்கே வர தேவையில்ல, இப்படியே ஏதோ சத்தம் கேட்குறது அப்படின்னு இந்த ரோட்டில் போகும்போது இவருடைய நாமத்தை கேட்டாலே நம்ம மனசில் இருக்கிற அத்தனை பாபத்தையும் கல்மஷயத்தையும் போக்கி நமக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்து அந்த பகவானை வந்து ஆசிரயிக்கணும்னு அப்படி பண்ணிடுமா இந்த நாமஸ்மரணத்தினால. அப்பேற்பட்ட பிரபு, அப்பேற்பட்ட நாமம் உடையக்கூடிய பிரபு, இப்பேற்பட்ட இந்த பிரபுவனுடைய மூர்த்தியை நாரதர், தும்புரு அந்த சபையில் எல்லா சபையிலையும் போய் இவருடைய கானத்தை, இவருடைய பெருமையை எல்லா இடத்தையும் பாடுறார்கள் அப்படின்னு வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டால். இவ்வாறு இந்த சங்கர்ஷண மூர்த்தியை வர்ணிச்சுட்டு இவர் எப்படி இருக்கார்னு சொல்லும்போது 1000ன்னு பேர், சகஸ்ரசீர்ஷா புருஷான்னா என்ன 1000 கைன்னா 1000ன்றது உபமானத்துக்காக சொல்கிறது. அது 1000ன்ற கோடி கணக்கே இல்லைன்னு அர்த்தம், அதுக்கு சகஸ்திரம்னு சொல்லுவாள். அந்த மாதிரி 1000 தலைகள் இருக்கக்கூடிய பாம்பு போல ஒரு தோற்றத்தோடு இந்த சங்கரச்சனானவர் இருக்கார், ஆதிசேஷன் போல அப்படின்னு வர்ணிக்கிறார். இந்த ஆதிசேஷன் அப்பேற்பட்ட ஆதிசேஷன் மேலே பகவான் படுத்துன்னு இருக்கார். ஒன்றும் கிட்டத்தட்ட இவர் இந்த ஆதிசேஷனே ஒரு பகவத் அவதாரம் போல் இருக்குது இவர் சொல்கிறத பார்த்தா. இப்படி இதை வச்சு நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள்லாம் இதை வச்சு தீர்றது. ஏன்னா இந்த சங்கர்ஷணர் தான் கீழே இருந்துட்டு பகவத் ஸ்வரூபமாக இருந்துட்டு ஆயிரக்கணக்கான 1000ன்னு பேரே தவிர கோடிக்கணக்கான தலைகளோடு வச்சுட்டு இந்த அண்ட சராச்சரத்துக்கும் ஆதாரமாக இருக்கார் அப்படின்னு வர்ணிக்கிறார். இவர் ஆதிசேஷனே வச்சுக்கலாம். இப்பேற்பட்ட ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய அந்த பகவத் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த பாம்பு மேலே மகாவிஷ்ணு படுத்துன்னு இருக்கார். இப்போ இந்த அவதாரத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிசேஷன் தான் ராமாவதாரத்தில் லக்ஷ்மண சுவாமியாக வரார், கிருஷ்ணாவதாரத்தில் பலராம சுவாமியாக வரார் அப்படின்னு உலக பிரசித்தம். இப்போ ராமாவதாரத்தில் லக்ஷ்மண சுவாமியாக வராருன்றா அது அது கான்ட்ரவர்சியாக இல்லை. கான்ட்ரவர்சின்னா ஒரு குழப்பத்தோடு இல்லை, அது சரியாக இருக்குது. இப்போ இந்த கிருஷ்ணாவதாரம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பலராம சுவாமி ஆதிசேஷன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் இது குழப்பமாக இருக்குது அப்படின்னா என்கிட்ட ஒரு பொண்ணு இந்த கேள்வி கேட்டால், இப்போ இல்லை ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கேட்டால். எனக்கு அப்போ அதை சொல்கிறதுக்கு பதில் இல்லை, ஆனால் இன்றைக்கி இது பார்க்கும்போது தான் அதுக்கு பதில் கிடச்சிது. இந்த தசாவதாரம் இருக்குது, இந்த தசாவதாரத்தில் என்னென்ன அவதாரம்னு வரிசையாக சொல்லின்னு வந்துட்டு ராமாவதாரம், அப்புறம் வந்து பலராம அவதாரம், கிருஷ்ணாவதாரம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் புத்தர் கல்கின்னு சொல்கிறா, சில பேர் புத்தர் எடுத்துடுறா, கல்கின்றா,
தசாவதாரம்ன்றது இருக்குது. இந்த பலராம சுவாமி பகவானுடைய அவதாரம்னு சொல்கிறேன், அப்போ அது சரின்றது. ஆனால் பலராம சுவாமி ஆதிசேஷனுடைய அவதாரமும் சொல்கிறேலே, அப்போ பலராம சுவாமி ஆதிசேஷனுடைய அவதாரமா இல்லை மகாவிஷ்ணுடைய அவதாரமா? அப்படி ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்லி சொன்னோன்னா அப்போ லக்ஷ்மண சுவாமியும் சேர்த்துக்கணும். ஆதிசேஷனாக இருந்தார்னா தசாவதாரத்தில் சேர்த்துக்கணும். இல்லை ஆதிசேஷன் தான் இருந்தார்னா மகாவிஷ்ணு அவதாரங்களில் இவரை சேர்க்க முடியாது. இது எப்படி இவர் அப்போ தசாவதாரத்தில் இவளும் சேர்த்தியா இல்லை இவர் ஆதிசேஷன் தானா அப்படின்னு கேட்டால், நல்ல சரியான கேள்வி. எனக்கு அப்போ அது பதிலே இல்லை, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி விட்டுட்டேன். நானும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலான்னு. இன்றைக்கி பிரம்மனிஷ்டால் அது எனக்கு பதில் சொல்கிறார். என்னென்னா, இந்த பலராம சுவாமிக்கு சங்கர்ஷணன்னு ஒரு பெயர் உண்டு. இந்த சங்கர்ஷணர் யாருன்னா இந்த ஆதிசேஷனும் பகவானும் வேறு வேறு கிடையாது. அப்படி தான் இங்கே வர்ணிக்கப்படுறது. இந்த ஆதிசேஷன் போல் அப்படி இருக்கிற கோடிக்கணக்கான தலையோடு இருக்கக்கூடிய பாம்பானது இந்த உலகத்தை தாங்கின்னு இருக்கு அப்படின்னா இது ஆதிசேஷன் தான். அப்போது அந்த ஆதிசேஷன் வேறு யாரோ கிடையாது, பகவானுடைய அம்சம்தான். அப்படின்னும் போது அந்த லக்ஷ்மண சுவாமியாக பிறந்த இந்த ஆதிசேஷனாக இருந்தனா அதுவும் பகவானுடைய அம்சம்தான். இங்கே பலராம சுவாமியாக பகவானுடைய அம்சம்தான் பிறக்கிறது ஆதிசேஷனாக. அதனால் விஷ்ணு அவதாரத்தில் இதை சேர்க்க முடியும். ஆதிசேஷன்றது தனியாக இல்லைன்றது தெரிஞ்சுருந்தது. ஏன்னா இதுக்கு சங்கர்ஷணன்னே பேர் சொல்கிறார். பலராம சுவாமிக்கு நிறையா பேர் உண்டு, அதில் சங்கர்ஷணன்னு அவருக்கு பெயர் உண்டு. அதில் ரெண்டும் சாமியமாகுது. அதனால் இது எப்படி இதில் சேர்க்கலாமா? அதில் ஒன்று ஆதிசேஷன்னா பகவத் அவதாரத்தில் சேர்க்க முடியாது. இல்லை பலராம சுவாமி ஆதிசேஷன் தான் பகவத் அவதாரத்தில் சேர்க்கணும்னா லக்ஷ்மண சுவாமியும் சேர்க்கணும். அப்போது அப்படின் போது இந்த மாதிரி அது ஒரு குழப்பமாக இருந்ததை எனக்கு இன்றைக்கி தான் விடை கிடைச்சது. அந்த ஆதிசேஷன்றது ஒருத்தர் தனியாக கிடையாது, அந்த ஆதிசேஷனே பகவானுடைய அம்சம்தான். அவர் தான் சங்கர்ஷனாக இருந்து இந்த உலகத்தையே காப்பாற்றின்னு இருக்கார். போகிறதுக்கு ஒரு ஹலத்தை வேற கையில் வச்சுட்டு இருக்காருன்னு வேற உபமானம் வருது. ஹலதரன்னா யார்? பலராம சுவாமி தானே. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த ஆதிசேஷன் கூட பகவானுடைய அம்சம்தான் அப்படின்னு இன்றைக்கி தான் நான் அதை தெளிவான ரொம்ப சந்தோஷமாக பிரம்மனிஷ்டால் எனக்கு பதில் சொல்வது போல இந்த அத்தியாயமானது அமைஞ்சது. இப்பேற்பட்ட இந்த ஆதிசேஷன் இவருடைய மகிமையை, இந்த சங்கர்ஷணர்னு உலகத்தை தாங்கின்னு இருக்கக்கூடிய அந்த பிரபுவனுடைய மகிமையை யாரால் வர்ணிக்க முடியும்? ஆயிரக்கணக்கான வாய் ஒரு கால் ஒரு ஜீவனுக்கு இருந்தால் கூட அந்த ஆயிரக்கணக்கான வாயால் கூட இந்த மூர்த்தியினுடைய மகிமையை வர்ணித்து தள்ள முடியாது. அப்படி ஒரு மகிமை உள்ள மூர்த்தி அப்படின்னு பிரம்மனிஷ்டால் சொல்கிறார். இப்படி எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டு ராஜனை பார்த்து கேட்குறார். பரீட்சித் ராஜனை பார்த்து, என்ன ராஜன்னு, நீர் கேட்டது போல் மேலே இருக்கிற உலகங்கள் அப்புறம் கீழே இருக்கிற உலகங்கள் அதுக்கு ஆதாரமாக என்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் உனக்காக விஸ்தாரமாக வர்ணிச்சுட்டேன். மேலே ஏதாவது இன்னும் சந்தேகங்கள் இருந்தால் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறார். அதோடு இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் கலந்து பாராயணம் பண்ணுவோம். அத்த பஞ்சவிம்சோऽध्यायः श्रीशुक उवाच तस्य मूलदेशे 30 योजनसहस्रान्तर आस्ते या वै कला भगवतः तामसी समाख्यातानन्त इति सात्वतीया द्रष्टृदृश्ययोः संकर्षणम् अहमिति अभिमानलक्षणं यं संकर्षणमिति आचक्षते यस्येदं क्षितिमण्डलं भगवतः अनन्तमूर्तेः सहस्रशिरसः एकस्मिन्नेव शीर्षणि ध्रियमानं सिद्धार्थ इव लक्ष्यते यस्य वा इदं कालेन उपसञ्जिघीर्षतः अमर्षविरचित रुचिरभ्रमद्भ्रुवोरन्तरेण सांकर्षणो नाम रुद्रः एकादशव्यूहः त्र्यक्षस्त्रिशिखं शूलम् उत्तम्भयन् उदतिष्ठत् यस्याङ्घ्रिकमलयुगल अरुणविशदनखमणि षण्डलमण्डलेषु अहिपतयः सह
सात्वतर्षभैः एकान्तभक्तियोगेन अवनमन्तः स्ववदनानि परिस्फुरत्कुण्डल प्रभामण्डित गण्डस्थलानि अतिमनोहराणि प्रमुदितमनसः खलु विलोकयन्ति। यस्यैव हि नागराजकुमार्यः आशिषाशासानाः चार्वङ्गवलय विलसितविशद विपुलधवल सुभगरुचिर भुजरजस्तम्भेषु अगुरुचन्दन कुङ्कुमपङ्कानुलेपेन अवलिम्पमानाः तदभिमर्शन उन्मथितहृदयः मकरध्वजावेशरुचिर ललितस्मिताः तदनुराग मदमुदित मदविघूर्णित अरुणकरुणावलोकनयन वदनारविन्दं सव्रीडं किल विलोकयन्ति। स एव भगवान् अनन्तः अनन्तगुणार्णवः आदिदेवः उपसंहृतामर्षरोषवेगः लोकानां स्वस्तय आस्ते। ध्यायमानः सुरासुरोरग सिद्धगन्धर्वविद्याधर मुनिगणैः अनवरत मदमुदित विकृतविह्वललोचनः सुललितमुखरिकामृतेन आप्यायमानः स्वपार्षदविबुध यूथपतीन् अपरिम्लानराग नवतुलसिकामोद मध्वासवेन माद्यन्मधुकरौरात मधुरगीतश्रियं वैजयन्तीं स्वां वनमालां नीलवासा एककुण्डलो हलककुदी कृतसुभगसुन्दरभुजः भगवान् माहेन्द्रः वारणेन्द्र इव काञ्चनीं कक्षाम् उदारलीलो बिभर्ति। य एष एवम् अनुश्रुतः ध्यायमानः मुमुक्षूणाम् अनादिकालकर्मवासनाग्रथितम् अविद्यामयं हृदयग्रन्थिं सत्त्वरजस्तमोमयम् अन्तर्हृदयं गत आशु निर्भिनत्ति तस्यानुभावान् भगवान् स्वायम्भुवो नारदः सह तुम्बुरुणा सभायां ब्रह्मणः संश्लोकयामास। उत्पत्तिस्थितिलयहेतवोऽस्य कल्पाः सत्त्वाद्याः प्रकृतिगुणाः यदीक्षया सन् यद्रूपं ध्रुवमकृतं यदेकमात्मन् नानाधात् कथमुखवेद तस्य वर्त्मा मूर्तिं नः पुरु कृपया बभारसत्वं संशुद्धं सदसदिदं विभाति यत्र
यल्लीलां मृगपतिः आददे अनवद्याम् आदातुं स्वजनमनांसि उदारवीर्यः यन्नामश्रुतम् अनुकीर्तयेत् अकस्मात् आर्तो वा यदि पतितः प्रलम्भनाद्वा हन्त्यं हः सपदि नृणाम् अशेषमन्यं कंशेषात् भगवतः आश्रयेत् मुमुक्षुः मूर्धन्यर्पितमनुवत् सहस्रमूर्ध्नः भूगोलं सगिरिसरित् समुद्रसत्वम् आनन्त्यात् अनिमितविक्रमस्य भूम्नः को वीर्याणि अधिगणयेत् सहस्रजिह्वः एवं प्रभावो भगवानन्तः दुरन्तवीर्योरुगुणानुभावः मूले रसायाः स्थित आत्मतन्त्रः यो लीलया क्ष्मां स्थितये बिभर्ति एताह्येवेह नृभिः उपगन्तव्या गतयः यथा कर्म विनिर्मिताः यथोपदेशमनुवर्णिताः कामान् कामयमानीः एतावतीर्हि राजन् पुंसः प्रवृत्तिलक्षणस्य धर्मस्य विपाकगतयः उच्चावचाभिसदृशाः यथा प्रश्नं याचख्ये किमन्यत् कथयामयिति श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां पञ्चमस्कन्धे भूविवर विद्युपवर्णनं नाम पञ्चविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।